நீங்களாம் நல்லா இருக்கீங்க, நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து போன வீடியோ வந்து கர்ண சிக்ஸ் வந்து எப்படி நம்ம வீட்ல பழக வைக்கலாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோமர் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, நம்மளோட மெயின் கான்செப்ட் ஹோமர் தான். அதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பண்றது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எடுத்து நம்ம ரேஸ் பண்றது பண்ணிட்டு இருந்தோம். இப்போ தான் வந்து இந்த இயர் வந்து டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேஸ் பண்ண போறோம். அதுதான் வந்து ப்ரீடிங் பேர் செட் பண்ணி சிக்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 2 பேர் வந்து ப்ரீடிங் பேர் இருக்கு. நான் உங்களுக்கு அந்த வீடியோ போட்டிருப்பேன், நீங்க பாருங்க போயிட்டு. தென் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு பேர் சிக்ஸ் அந்த கேஜ்ல இருக்கு. தென் பாத்தீங்கன்னா நம்ம வந்து 3 பேர் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கு. நம்ம ரிங்கு மாட்டி அதாவது ரெடி ஆயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்ல அந்த சிக்ஸ் வந்துடும். நம்ம ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, அந்த கேஜ்ல இருக்க அந்த சிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சிக்ஸ் நம்ம வீட்ல எப்படி ஃபர்ஸ்ட் பழக வைக்க போறோம், அதுக்கு என்னென்ன மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ண போறோம்ன்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம எப்படி அந்த சிக்ஸ் வந்து நம்ம வீட்ல பறக்க வைக்கிறது, அதுதான் வந்து மெயின் ப்ராசஸ். அதை நம்ம ட்ரைனிங் ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப் போகலாம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி பழக வைக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் அந்த சிக்ஸ் உங்களுக்கு எடுத்து நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னென்ன பண்ணலாம்ன்ற ப்ரொசீஜர் நான் சொல்றேன். இவர் வந்து ஒரு சிக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மேலு, பெரிய மேலு. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப எத்தனாவது கல்லியில இருக்குன்னா, இதான் முதல் கல்லி இப்ப ஸ்டார்ட் ஆகுது இந்த பேர்டுக்கு. இந்த விங்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதான் இதோட முதல் கல்லி வளர்ந்துருக்கு. இப்ப 2வது கல்லி போக போகுது. இப்போ வந்து இப்போ வந்து இதுல இருந்தா நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் பாத்தீங்கன்னா, ஒரு 3 கல்லிக்கு அப்புறம் வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசத்துல பாத்தீங்கன்னா நான் வந்து பேர்டுக்கு வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா வீட்டுல பழக வைக்கணும். 3 வந்து பாத்தீங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். இந்த 2 மந்த்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாசம் பாத்தீங்கன்னா வீட்டை சுத்தி நல்லா பறக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா நம்ம ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா செக்கர், ப்ளூ பார் செக்கர். இது பியூர் செக்கர் கிடையாது, ப்ளூ பார் செக்கர். இது ஐஷன் பாருங்களேன். இது பாத்தீங்கன்னா இது ஒரு லைன் பேர்டு. இதோட கண்ணு ஐஷன் பாத்தீங்கன்னா தெரியும். நியூஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க கடையில எந்த பேர்டு எடுத்தாலுமே எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எந்த லைனு, ஓல் லைன், எந்த லைனா இருந்தாலும் நீங்க ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம கொடுக்குற ஃபுட்ஸ் நம்ம எப்படி அதை கேர் பண்ணதை பொறுத்து அந்த பேர்டோடைய எபிலிட்டி அண்ட் ஸ்டெமினா எல்லாமே நம்ம எல்லாமே தெரியும். இப்போ வந்து இன்னொரு பேர்டு நான் காட்டுறேன். இந்த பேர்டு நான் வந்து கேஜில் போட்டு. இந்த பேர்டு பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு செக்கர் ஃபீமேல். இது நல்ல ஃபீமேல். இது அப்ப பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தாலே தெரிஞ்ச ஒரு சின்ன சைஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ரொம்ப நம்ம லாஸ்ட்ல நம்மளோட கூண்லேயே பார்த்தா ரொம்ப லூட்டிக்கான ஒரு பேர்டுனாங்க. கையை பிடிக்க முடியாது, ரொம்ப பறவை. நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், அவ்வளோ செய்து மாட்டிருக்காது. இதோட விங்ஸ் பேட்டர்னும் சூப்பராகவே இருக்கும். இதுக்கும் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா முதல் கல்வி ஸ்டார்ட் ஆகிருக்கு. வளர்ந்துட்டு இருக்கு. இப்போ 2வது கல்வி போக போகுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோன்றதை நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து காய்ச்சல் தான் போட போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம புறா வந்து தண்ணியில் நினைச்சு அதுக்கப்புறம் நம்ம கூண்டில் போட்டு நம்ம வந்து ஏற்ற இடத்துல வைக்கலாம். இப்போ நம்ம தண்ணி கைஸ் பார்த்தீங்கன்னா தண்ணி ரெடி. பேர்டு கேஜ் தான். இந்த கேஜ் தான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே எல்லா டைம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம காய்ச்சல் போடுவோம். நான் இதெல்லாம் இதில் போட போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நினைக்கிறேன்றதை இப்போ காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பேர்டு வந்து நினைக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா தலை வந்து முங்கிடக்கூடாது. ஆனால் உடம்பு ஃபுல்லாக முங்கணும். அவ்வளோதான் விஷயமே. தலை முங்காம உடம்பு ஃபுல்லா அந்த ரக்கை இக்கை எல்லா இடத்துலையும் தண்ணி முங்கணும். முங்கி முங்கி எடுத்துக்கணும். ஒரு 3 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா முங்கி முங்கி எடுத்தீங்க அப்படின்னா பாடி ஃபுல்லா வந்து வாட்டர் போயிடும். இது பார்த்தீங்கன்னா இது முங்கி ரெடி ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் போர்டு பிடிச்சா இது பாத்துங்க. தலை மட்டும் எப்பவுமே முங்காம உடம்பு மட்டும் முங்கி எடுக்கிற மாதிரி பாத்தீங்க. அதாவது அந்த ரக்கை உடம்பு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா தண்ணி கரெக்டா போயிடணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு டெக்னிக்கே சொல்லலாம். ஒரு 3 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா முங்கி முங்கி எடுத்துட்டீங்கன்னா உடம்பு ஃபுல்லா தண்ணி போயிடும். பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி இது பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு மேலே தான் வைக்க போறோம்.
இங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வைக்க போறோம். வச்சு காட்டுறோம் உங்களுக்கு. கைஸ் பார்த்தீங்கன்னா பேர்டை வந்து காய்ச்சல போட்டாச்சு. எப்பயுமே நீங்க பேர்டு வந்து காய்ச்சல போடுங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்டான பிளேஸ்ல, அதாவது நம்ம வந்து வீடு சுத்தி பாக்குற அளவுக்கு நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேர்டு வந்து நம்ம இடம் பழகிறோம். இது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நீங்க 1 வீக் டெய்லியும் ஒரு 1 hour நீங்க போட்டீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் தான் போடணும். காலேஜ் போயிருந்தாலும் என்னால மார்னிங் போட முடியல. ஸோ வந்து ஈவினிங்கா போடுறேன். இப்போ 3 o'clock போனா 4 o'clock எடுக்கிற மாதிரி வெயில நல்லா காயணும் பேர்டு. கரெக்டா எடுத்து நீங்க கரெக்டா லாஸ்ட்ல போட்டீங்கன்னா அது பழகிடும் கரெக்டா. நீங்க இது 1 வீக் பண்ணிட்டு அப்போ திறந்துட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா பறக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, காய்ச்சல் போடுறது பார்த்தீங்கன்னா இப்படிதான். இது வந்து டே 1 ஆஃப் ட்ரைனிங் ஆஃப் ஹோம்ஒர்க் பேர்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்ட் நான் எப்படின்றத நான் காமிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக நம்ம வந்து ஆர்ட் அண்ட் ஏஜ் லாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ நான் பார்க்குறேன். பை பை.